நீங்கள் ஏதாவது நோயால் அவதிப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சிக்காயிட்டே இருக்காங்க, அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிட்டே இருக்கு, அடிக்கடி ஜுரம் வந்து படுத்துக்கிறாங்க, அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தலையை கிழக்கு நோக்கி வச்சு படுத்துக்க ஆரம்பிங்க. கிழக்கு பக்கம் தலை இருக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. இன்னொன்னு, நீங்க எந்த அறையில தூங்குறீங்களோ, அந்த அறையில ஒரு சின்ன கப்பு பேப்பர் கப்பா இருந்தாலும் சரிதான். அது சின்ன கப்புல கல்லு உப்பு போட்டு வைங்க. கல்லு உப்பு போட்டு வச்சுட்டு, 1 வாரத்துக்கு 1 நாள் இத மாத்திட்டே இருங்க. இல்ல ரொம்ப அடிக்கடி ஜுரம் வருது, கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, அந்த கல்லு உப்ப ஒரு முதல் 7 நாளைக்கு தினமும் மாத்துங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் மாத்துங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கல்லு உப்புக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுத்துடும். அதனால ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இந்த நோயால் அவதிப்பட்டு இருக்கும்போது, கிருமி நாசினி அந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, அது இழுத்து கொண்டு போய் அந்த கல்லு உப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. ஏன்னா, அது நெகட்டிவிட்டி இழுத்து இருக்கு இல்லையா? யாரு கால்லயும் படக்கூடாது, யார் கையிலயும் படக்கூடாது. அதனால சொல்றேன். ஏன்னா, இப்ப கொடுத்தமே நம்ம பீச்ல போட முடியாது. அதுக்கு இதுக்குன்னு கிளம்பி போணும். சில ஊர்ல பீச்சே இருக்காது. அதனால நீங்க டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. அது அப்படியே தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போட்டும். இல்ல வாஷ் பேசின்ல போட்டு இது பண்ணி கையில படாம கொட்டிட்டு, கை அலும்பிட்டு 3 தடவ தண்ணி தெளிச்சுட்டு வந்துருங்க. காலெல்லாம் அலும்பிட்டு வந்துருங்க. இப்படி பண்ணும்போது, அடிக்கடி நோய்வாய்ப்பட அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, என் குழந்தைக்கு அடிக்கடி ஜுரம் வந்துட்டே இருக்கு. அப்படிலாம் பண்ணும்போது, டாக்டருக்கு போறது நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சைட்ல இதையும் இந்த பரிகாரத்தையும் செஞ்சு கொண்டே வாங்க.